ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதில். ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட ப்ரொடியூசர் ஏரிக் என்டர்டெயின்மெண்ட் வெங்கட் சார். சந்தானம் சார் இந்த படம் சொன்னோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா. பிரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிறார்ல காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னெலாம் சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்னதான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே 3 பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அவர் சொன்ன அந்த கதையா அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னன்னா, இது நீ வந்து சொல்றது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டா பண்ணீங்கன்னா ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஹி டுக் இஸ் டைம். அது ஸ்கிரிப்டா பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசா இருந்தது. ஓ ஸோ அந்த இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசா இருந்தது. ஸோ நான் வந்து வெங்கட் சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நான் பண்ணுறோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்ட் பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படி. சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி, ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நீங்கள் தீர்த்தா தான் அவரு வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை சொன்னோன்னே, இதே படம் பட்ஜெட்டோட பெருசா இருக்கேப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அது கூட இல்லாம அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்க பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மேன் அனுப்புறேன், மிஸ்டர் கிஷோர். கிஷோர் சார் எங்க இருக்காரு சார்? வாங்க மேல வாங்க. இவரை அனுப்புறேன், இவரை நீங்க சமாளிச்சீங்கன்னா நீங்க படம் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினா பாத்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது, சந்தானம் சாரை மீட் பண்ணது, இவங்க 2 பேரையும் கிஷோர்ட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் என்னோட பார்ட் இதுல.